கைஸ், எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னா, இந்த ஓட்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே ஆப்ரேட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் இது மட்டும் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய இங்கே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த ஓட்டிங் மிஷின்ஸ்லாம் இவங்க தான் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமும் கிடையாது. டேரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி ஹையர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மெரிட் அண்ட் இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இப்போ இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு நீங்கள் வாக்கின் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஹவு டு அட்டெண்ட் அப்படின்றதுக்கு செப்பரேட்டாகவே சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எடுத்துகிட்டு எந்த ஜோனுக்குள்ளே இருக்கீங்களோ, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம சவுத் ஜோனில் சென்னை தான் இன்டர்வியூ நடக்கக்கூடிய இடமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இசிஐஎல் ஜோனல் ஆஃபீஸ் சென்னையில் தான் இருக்குது. 18th ஏப்ரல் அப்போ பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸுமே, இன்டர்வியூ நடக்கக்கூடிய அந்த இசிஐஎல் அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றதை தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கூட நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இதுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா, உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 30% 20% கன்சிடர் பண்ணி போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 30% கன்சிடர் பண்ணி போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 50% கன்சிடர் பண்ணி போன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 100ஆக கால்குலேட் பண்ணி இதில் யார் அதிகமாக ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ அவங்கள ஹையர் பண்ணி போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதுவுமே கிடையாது. அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வாக்கின் டைமிங்கு அதெல்லாமே நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கோங்க கைஸ். எந்த டைமுக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்றலாம் செக் பண்ணிக்கோங்க. வாக்கின் போகிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் கரெக்டாக எலிஜிபிளாக இருக்கீங்கன்றதையும் இப்போ நம்ம இங்கே பார்த்துடலாம். அதையுமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரி, இதுக்கு பிடெக் முடித்தவங்க எலிஜிபிள். அட்லீஸ்ட் 60% நீங்கள் எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் மந்த் அண்ட் மந்த் 40,000, செகண்ட் இயரில் மந்த் அண்ட் மந்த் 45,000, தேர்ட் இயரில் மந்த் அண்ட் மந்த் 50,000, ஃபோர்த் இயரில் மந்த் அண்ட் மந்த் 55,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் இந்த ஒர்க் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஸோ இதுக்குமே பிடெக் முடிச்சிருக்கணும். இதுக்குமே 1 இயர் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் இயருக்கு மந்த் அண்ட் மந்த் 25,000, செகண்ட் இயருக்கு மந்த் அண்ட் மந்த் 28,000, தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயருக்கு மந்த் அண்ட் மந்த் 31,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்குமே சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். 25,506 rupees மந்த்லி சேலரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் ஆர்டிசியன் கேட்டகரி, இதுக்கு ஐடி கம்ப்ளீட் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதுக்கு 23,368 rupees உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சவுத் ஜோன் இல்லையா, ஸோ சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை கீழே தான் இருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க
அதையுமே வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பிஇ பிடெக்கில் என்னென்ன டிசிப்ளினில் இருக்கிறவங்க எலிஜிபிள் அதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி என்னென்ன ப்ரூஃப் வந்து இங்கே சொல்லியிருக்காங்களோ எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு ஒஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.